சமூக நீதித்துறை மாற்றிருக்கீங்க. 7 வருஷம் சமூக நீதி. அந்த சமூக நீதித்துறை மாற்றுறதுனால என்ன அட்வான்டேஜ் சார்? ஏற்கனவே உங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளருக்கும் அதில் முரண்பாடு அட்வான்டேஜ் என்ன சார்? இல்லை, அட்வான்டேஜ் இல்லை. சமூக நீதி தொடர்பாக முன்னெடுக்கின்ற ஒரு அரசு இதை முன்னெடுத்திருக்கிறது. இது தொடர்பான நிலைப்பாடு, இது தொடர்பாக செயல்படுத்துவது தொடர்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சமூக நீதி தொடர்பான அந்த விவாதத்தை அவர் அறிவிப்பார். நான் இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக இருப்பதனால சமூக நீதித்துறை தொடர்பாக நாம் இந்த அது தொடர்பான இதை மட்டும் நாம் பேசணும். இல்லைங்க, நான் துறை சார்ந்து நம்ம பேசுகிறோம். அது ஒரு அரசியல் ரீதியாக எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அதனால் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அது தொடர்பான ரிவ்யூ மீட்டிங்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை பொலிட்டிக்கல் வேணாம்னு நான் சொல்கிறேன். சார், இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் டாக்டர்கள் லோன் கேட்டு அப்ளை பண்ணாங்கன்னா 90% மனுக்கள் வங்கிகள் லோன் தராமல் நிர்வாகிகள். அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? இப்போ அது குறித்து தான் இன்னைக்கு பேசணும். வந்திருந்தாங்க அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், வழிகாட்டியிருக்கிறோம். அவங்க அலக்களிக்காதீங்க, உடனடியாக செயல்படுத்துங்க. அவங்க ஏதோ அவசர தேவைக்காக அவங்களுடைய தொழிலுக்காகத்தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் இதை நீங்கள் மனுவை வாங்கி உடனே அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வாங்கி கொடுப்பதற்கான முனைப்புகளை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன்படி அடுத்தடுத்த கட்டமாக இந்த டாட்கோ லோன் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு லகுவாக எளிதாக அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வழிகாட்டியிருக்கோம். மாநிலத்தில் போதிய மழை இல்லை, ஒரு சொத்து தண்ணீரை கூட மேகதாது அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கான காமன் இது தமிழ்நாட்டுடைய உரிமை. கர்நாடக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது ஏற்புடையதல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய உரிமையை சொல்லும். குறிப்பாக உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கின்ற அந்த வழிகாட்டுதல், அந்த தீர்ப்பு என்பது மேலே நீங்கள் எந்த விதமான கட்டுமானங்கள் கட்டினாலும் கீழே இருக்கிற நிலம் உள்ளவர்களுக்கு அல்லது அந்த மாநிலத்தை சம்மந்தப்பட்டவர்கிட்ட நீங்கள் அனுமதி பெற்று தான் கட்டணம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. ஆகவே இப்படி பேசுவது என்பது நீதிமன்றத்திற்கு எதிரானது. அவர் பேசியிருப்பது நீதிமன்றத்துக்கு எதிரானது. ஒன்றிய பாஜக அரசு இதில் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஏன்னா இது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது மட்டுமல்லாது நீதிமன்றத்துக்கு எதிராக அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க.